ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனாமிக்ஸ், ஊக்கமும் குழு இயக்கவியலும் அப்படின்ற டாபிக் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது ஏற்கனவே சொன்ன போல டெட்டாக இருக்கட்டும், டிஆர் பிஜிடிஆர்பி இருக்கட்டும், வியூ எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியதை நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ டெட்டுக்கு படிக்கிறவங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து போதும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சைக்காலஜி வந்து படிக்காதீங்க. இது அப்படி நீங்கள் ஓரளவு பார்த்து முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதில் நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம் பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா, மக்டுகளின் இயல்பொக்க கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அப்போ இந்த மக்டுகளோட அந்த இயல்பொக்க கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸும் மக்டுகளும் சேர்ந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்றத நான் அப்பயே சொன்னேன். இது வந்து சார்லஸ் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. யாருடையதுங்க? சார்லஸ் டார்வினின் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியதான் வந்து மக்டுகளின் இயல்பொக்க கோட்பாடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அப்போ இயல்பொக்க கோட்பாடு தேரி ஆஃப் இந்த இயல்பொக்கத்தை வந்து மோட்டிவேஷன்ஸ் வந்து யாருன்னா ஊக்க கோட்பாடு வந்து மக்டுக்கல் இயல்பொக்க கோட்பாடு வந்து சொல்லியிருப்பார் மக்டுக்கல். வில்லியம் ஜேம்ஸும் மக்டுக்கலும் சேர்ந்தா வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து சார்லஸ் டார்வினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை வந்து அடிப்படையாக கொண்டுதான் வந்து செயல்படக்கூடியதா வந்து இருக்கு. ஓகேங்களா, சரிங்க. இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்காரன் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நமது பிறப்பிலேயே வருபவை மனிதனிடம் எத்தனை முக்கிய இயல்பொக்கங்கள் உள்ளன மக்டுக்கல் குறிப்பிடுகிறார். ஸோ நம்ம பர்த்டே நம்ம வந்து பிறக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயல்பாகவே வந்து இயல்பொக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்டுக்கல் எத்தனை வகையான இயல்பொக்கங்களை வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ எத்தனை குறிப்பிடுறாரு அப்படின்னா 14 வகையான இயல்பொக்கங்களை வந்து குறிப்பிடுறாரு. அப்ப பி தான் அதுக்கான ஆன்சர். அப்ப பார்த்தோம், இயல்பொக்க கோட்பாடு மக்டுக்கல், அது வந்து சார்லஸ் டார்வினோட பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இதுல பிறப்பிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயல்பொக்கங்கள் வரத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னா 14 வகையான இயல்பொக்கங்கள் வரத்தா வந்து மக்டுக்கல் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்ப பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின். சண்டையிடுவதற்கு காரணமான இயல்பொக்கம் எது? சண்டையிடுவதற்கு காரணமான இயல்பொக்கம் எது? சூப்பர். சண்டையிடுவதற்கு காரணமான இயல்பொக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர் ஊக்கம். ஓகேங்களா, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இயல்பாவே இந்த போர் ஊக்கம் வந்து பார்த்தா அவங்க மனசுக்குள்ள வந்து இருக்கும். அந்த போர் ஊக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சண்டையிடுவதற்கு ஒரு காரணமான ஒரு இயல்பொக்கமா வந்து என்ன பண்ணுதுங்க இருக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ எட்டல் ஊக்கம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து திரட்டிய ஒரு கருத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையா இருக்கிறது எட்டல் ஊக்கம். போர் ஊக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சண்டையிடுவதற்கு ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு இயல்பொக்கமா இருக்குதுங்க. அப்போ போர் ஊக்கம் அப்படின்றது சண்டையிடுவதற்கு அடிப்படையானது. அடுத்து தேர்ட் கொஸ்டின். உந்த குறைப்பு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? உந்த குறைப்பு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? சூப்பர், சிஎல் ஹல். சிஎல் ஹல் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, உந்த குறைப்பு கோட்பாட்டை வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா, ஸோ டிரைவ் ரெடியூஷன் தேரி அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லுவாங்க. சிஎல் ஹல் அப்படின்றவர் தான் வந்து வெளியிட்டு இருப்பார். ஓகேங்களா, ஸோ இப்போ விலங்குகளா இருக்கட்டும் மனிதர்களா இருக்கட்டும் அதனோட நடத்தையில சில தூண்டல்களை தோற்றுவிச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடுகளை வந்து நம்மளால குறைக்க வந்து முயற்சிக்க முடியும். ஸோ தேவையில்லாத ஒரு உந்தம் வந்து அதுகிட்ட இருக்கு, தேவையில்லாத ஒரு ஆக்டிவ் அதுகிட்ட இருக்கு அப்படின்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு தூண்டுதல் மூலமா அந்த உந்தத்தை நம்மளால குறைக்க முடியும். ஓகேங்களா, இப்போ ஒரு மாணவன் இருக்கான், அவன் வந்து படிக்கிறத தவிர தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பார்த்தா அவனோட உந்தம் அதிகமாக செயல்படுது அப்படின்னா அதை நம்மளால குறைக்க முடியும் அப்படின்றத வந்து ஹேல் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதான் உந்த குறைப்பு கோட்பாடு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். முர்ரே தேவை கோட்பாட்டில் எத்தனை வகையான தேவைகளை பட்டியலிட்டுள்ளார்? பாருங்க, முர்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவை கோட்பாடை வந்து வெளியிட்டு பாருங்க. அந்த முர்ரேவோட தேவை கோட்பாட்டில் அவர் எத்தனை வகையான தேவைகளை வந்து பட்டியலிடுறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 37. சீதாங்க இதுக்கான ஆன்சர். 37 வகையான தேவைகளை வந்து என்ன பண்றாரு முர்ரே அவர்கள் வந்து பட்டியலிட்டு இருக்காரு. அடுத்த 5வது கேள்வி. ஃப்ராய்டின் இயல்பொக்க கோட்பாட்டில் இயல்பொக்கங்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இயல்பொக்க கோட்பாட்டை வந்து வெளியிட்டு இருப்பாருங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இயல்பொக்க கோட்பாட்டில் அவர் இயல்பொக்கங்களை எத்தனை வகையா பிரிக்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பொக்கங்களை 2 வகையா பிரிக்கிறாரு. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் 2 வகைப்படும். ஓகேங்களா, உயிர் வாழ்வதற்கான இயல்பொக்கங்கள், அழிவு இயல்பொக்கங்கள். ஓகேங்களா, 1 வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கான இயல்பொக்கங்கள், 2 வந்து பார்த்தீங்கன்னா அழிவு இயல்பொக்கங்கள். ஓகேங்களா,
ஸோ இப்போ பிராய்டோட இயல்புக்க கோட்பாட்டில் இயல்புக்கங்களை ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்று உயிர் வாழ்வதற்கான இயல்புக்கங்கள், அதாவது பசி, தூக்கம், பால் உணர்ச்சி, அது மாதிரி அவங்களோட அன்றாட தேவைகள்லாம் வந்து என்ன பண்றாரு, உயிர் வாழ்வு இயல்புக்கங்களை கொண்டு வந்துடுறாரு. அழிவு இயல்புக்கங்கள்ல வந்து என்ன பண்றாரு, இந்த கோபம், அழிவு, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து அவரோட அழிவு இயல்புக்கங்கள் வந்து கொண்டு வராரு. ஓகேங்களா? அப்ப ரெண்டு வகையான இயல்புக்கங்களை சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து குறிப்பிட்டிருக்காரு. சாரி, மாஸ்லோவின் தேவைப்படி நிலை கோட்பாடு. ஸோ மாஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு தேவைகள் கோட்பாடு அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க, தேவைப்படி நிலை கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தேவைப்படி நிலை கோட்பாடு அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோட்பாடு 1943 வெளியான டேஷ் என்ற புத்தகத்தில் முன்மொழியப்பட்டது. இந்த மாஸ்லோவோட அந்த கோட்பாடு எந்த புத்தகத்துல வந்து முன்மொழியப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். த தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித ஊக்கத்தின் கோட்பாடு. என்னதுங்க? மனித ஊக்கத்தின் கோட்பாடு. பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ மாஸ்லோவோட அந்த தேவைப்படிநிலை கோட்பாடு 1943 ரிலீஸ் ஆன அந்த மனிதனின் ஊக்க கோட்பாடு, மனித ஊக்கத்தின் கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன் அப்படின்ற புத்தகத்தால் தான் வந்து முதல்ல வந்து இந்த மாஸ்லோவோட தேவை கோட்பாடு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாஸ்லோ எத்தனை அடுக்கு தேவைகளை குறிப்பிட்டார். ஸோ மாஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் வந்து எத்தனை விதமான அடுக்கு தேவைகளை குறிப்பிடுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையான அடுக்கு தேவைகளை தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மாஸ்லோ முதல்ல என்ன பண்றாரு, 5 வகையான அடுக்கு தேவைகளை தான் வந்து குறிப்பிடுறாரு. மாஸ்லோ அடுக்கு தேவைகளை 7ஆக மாற்றி அமைத்தவர் யார்? ஸோ முதல்ல மாஸ்லோ என்ன பண்றாருன்னு பார்த்தோம், 5 வகையான அடுக்கு தேவைகள் வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அடுக்கு தேவைகள் மொத்தம் 7 இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை 7ஆ யார் வந்து மாற்றி அமைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட். யாருங்க? ரூட் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாரு, 7ஆ வந்து மாற்றி அமைக்கிறாரு. ஸோ 5 வகையான அந்த அடுக்கு தேவைகளை 7ஆக மாற்றி அமைத்தவர் வந்து ரூட் அவர்கள். அடுத்து 9வது கேள்வி, சமுதாய தேவைக்கு ஏற்ப ஊக்குவித்தல் உளவியல் ரீதியாக வளர்ச்சி அடைந்துள்ளது என கூறியவர். ஸோ அந்த சமுதாயம் எந்த சமுதாயத்தில் இருக்காங்க, அந்த சமுதாயத்துக்கு என்ன தேவைப்படுது, அதற்கு ஏத்தா போல என்ன பண்ணுதான் இந்த மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் சார்ந்து மாறி உள்ளது, உளவியல் சார்ந்து உயர்ந்து உள்ளது, வளர்ச்சி அடைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா மாஸ்லோ தாங்க சொல்றாரு. ஸோ சமுதாய தேவைக்கேற்ப ஊக்குவித்தல் உளவியல் ரீதியாக வளர்ச்சி அடைந்து உள்ளது அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்லோ தான் சொல்றாரு. அடுத்து 10வது கேள்வி, அதிக ஆற்றல் வாய்ந்த தேவையானது எது? ஸோ மொத்த மாஸ்லோவில் முதல்ல 5 சொன்னார்னு பார்த்தோம், அப்புறம் ரூட் அதை 7ஆ மாத்திக்கிறாருன்னு பார்த்தோம். அதுல அதிக ஆற்றல் வாய்ந்த ஒரு தேவையா கருதப்படக்கூடியது எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ அது ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஒரு தேவையா கருதப்படக்கூடியதுன்னா உயிர் வாழ்வதற்கான தேவைகள். ஓகேங்களா? அதாவது சைக்காலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க டெய்லி வாழ்றதுக்கான இடம், இருப்பிடம், உணவு, தண்ணீர், அவங்களுக்கான அந்த தேவையான ஆக்சிஜன், அப்புறம் தேவையான தூக்கத்துக்கு தூக்கம், அவங்களுக்கு தேவையான பாலுணர்வுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளா வந்து இருக்கு. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உணவு, பிராணவாயு, அப்புறம் வந்து இடம், இது 3 ரொம்ப முக்கியமானது. எனக்கு 3 வந்து ஒரு உயிரினத்துக்கு அடிப்படையானது, விலங்கா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, அதிக ஆற்றல் வாய்ந்த தேவை. ஏன்னா இந்த தேவை கிடைச்சா மட்டும்தான் ஒரு ஹியூமன் என்ன பண்ணுவாங்க, அடுத்த தேவையை பத்தி யோசிப்பாங்க. இல்லைன்னா இதுவே அவங்க இதுக்குள்ளே அவங்களோட காலம் வந்து சுருங்கிடும். ஓகேங்களா? அதனாலதான் இது ரொம்ப அதிக ஆற்றல் வாய்ந்த தேவையா வந்து கருதப்படுது. ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா ரிவிஷன் கொடுத்துறேன். நமது பிறப்பிலே வருபவை மனிதனிடம் மிக முக்கிய இயல்புக்கங்கள் உள்ளன. மக்குகள் வந்து 14 இயல்புக்கங்களை குறிப்பிடுறாரு. சண்டையிடுவதற்கு காரணமான இயல்புக்கம் போர் ஊக்கம். உந்த குறைப்பு கோட்பாடு யார் உருவாக்குறாருன்னா சிஎல் ஹால் அப்படின்றத வந்து உருவாக்குறாரு. முர்ரே தேவை கோட்பாட்டில் எத்தனை வகையான தேவைகளை பட்டியலிட்டிருக்காரு அப்படின்னா 37 வகையான தேவைகளை பட்டியலிட்டிருக்காரு. பிராய்டோட இயல்புக்க கோட்பாடுகள் 2 வகையா பிரிச்சிருக்காரு. மாஸ்லோ தேவைப்படி நிலை கோட்பாடு, அதாவது மாஸ்லோவோட அடுக்கு தேவைகள் கோட்பாடு எந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா மனித ஊக்கத்தின் கோட்பாடு அப்படின்ற புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மாஸ்லோ எத்தனை அடுக்கு தேவைகளை முதல்ல குறிப்பிடாரு அப்படின்னா 5. அது 7ஆ யார் மாத்துறாரு, ரூட் அவர்கள் 7ஆ மாத்துறாரு. சமுதாய தேவைக்கேற்ப ஊக்குவித்தல் வந்து ஒரு உளவியல் ரீதியா வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொன்னவர் வந்து மாஸ்லோ தான் சொல்றாரு. அதிக ஆற்றல் வாய்ந்த தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கான தேவைகள் தான் அதிக ஆற்றல் வாய்ந்த அடிப்படை தேவைகளா வந்து கருதப்படுது. ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. 11வது கேள்வி, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் படிப்படியாக அடுத்த நிலையை நோக்கி முன்னேறுபவரை டேஷ் ஊக்குவித்தல் என்பார். பாருங்க, முதல்ல அடிப்படை தேவைகள், அவங்களுக்கு தேவையான இடம், தண்ணீர், சாப்பாடு, பிராணவாயு, தூக்கம், இதெல்லாமே அவங்களுக்கு கரெக்டா கிடைச்சிருது அப்படின்னா தான் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த தேவைகளை நோக்கி முன்னேறுவாங்க. அப்படி அடுத்தடுத்த தேவைகளை நோக்கி முன்னேறவங்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எது வரும் அப்படின்றத வந்து நீங்க ஆன்சர் கமெண்ட்ல பண்ணுங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு நான் போடக்கூடிய வீடியோல இதுக்கான எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன்.
ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.